ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் தோசை தான் சுட போகிறேன். மழை வருது பார்த்தீங்களா, அவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது, இப்போ நல்லா மழை தூருது. இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தோசையும் சுட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் செஞ்சு வடையும் சுடுவோம்ன்றக்கன்னு பார்ப்பேன் டைமை பொறுத்து. சரியா, இதெல்லாம் செஞ்சு செமையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. தேங்காய் பால் தோசை நிறைய தடவை நான் போட்டிருக்கேன், இந்த தடவையும் போடுறேன். பார்க்காதாக்கள் பாருங்க, புதுசாக என் வீட்டில் வந்து இணையராக்கள் எல்லாருமே பாருங்க. சரியா, இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க கடகடண்டு முதல் வந்து சட்னி எல்லாம் அரைச்சிட்டு கடைசியாக தோசையை சுடுவோமா. தேங்காய் பால் தோசைக்கு இப்போ அரிசி ஊற வைப்போம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை அரிசி தான் எடுத்துருக்குறேன். இந்த டம்ளரால் நான் எடுக்கிறேன், நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து வெந்தயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஊற வைப்பேன். நான் இந்த கரண்டியால் ஒரு 4 கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் பெருசுண்டா 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. சரியா, இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இது வெள்ளைப்பச்சை அரிசி, இங்கே வெந்தயம். இப்போ இது ரெண்டையும் மூடி விடுவோம். இப்போ நான் இரவு ஊற வைக்கிறேன், காலையில் தான் அரைச்சி தோசை சுட போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு 4 மணித்தியாலம் இல்லை 5 மணித்தியாலம் ஊற வச்சாலே போதும். இப்போ நான் இரவு ஊற வச்சு காலையில் அரைச்சி நாளைக்கு இரவு தான் சுடுவேன். இப்போ ஊறட்டுக்கும். இப்போ பாருங்க நல்லா ஊறிட்டுது. நான் ஊற வச்சது அரிசியும் வெந்தயமும் நல்லாவே ஊறிட்டுது. இப்போ இது ரெண்டையும் ஒண்டா சேர்த்துட்டு நல்லா வடிவாக இருக்கா கழுவி எடுப்பேன். தண்ணியை வடித்து போட்டு திருப்பி இருக்கா வடிவாக கழுவி எடுப்பேன். இப்போ வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த டம்ளர் கிட்ட வந்துடுறேன். இந்த டம்ளரால் தான் அரிசி எடுத்தேன் நான். அதே டம்ளரால் 1 டம்ளர் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அவலையும் கழுவி எடுப்பேன். கழுவி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சமெண்டா அது அப்படியே ஊறிடும். அதுக்கு பிறகு தான் நிறைக்கணும், உடனே போடக்கூடாது. நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன், நீங்கள் வெள்ளை அவல் என்றாலும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி கிளஞ்சி கழுவிட்டு பாருங்க, 1க்கு 2 தடவை நல்லா அவலை கழுவிட்டேன். இனி இப்படியே வைப்போம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்க அவல் நல்லா ஊறிட்டு நாங்கள் அவலை இப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். பார்த்தீங்களா, இப்படி பீவிடணும் இந்த மாதிரி. அந்தளவுக்கு ஊற விட்டால் சரி. இனி அரைப்போம். இப்போ இதில் வந்து அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் சேர்க்குறேன். 2 தரம் தான் பிரித்து அரைக்க போகிறேன். இதோட ஊற வச்ச அவல் அதில் கொஞ்சம், அதுக்கு பிறகு இங்கே தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி கணக்காக விடணும், ஆகக்கூட இல்லாமல் வெள்ளத்துக்கு விட்டுட்டு இனி இதை அரைச்சி. இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த மாதிரி பட்டு அரைக்கணும். பார்த்தீங்களா, இனி இதை இந்த கிண்ணத்தில் இனி இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன்னா. இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. வாங்க இனி இது ஒருக்கா கையால் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி ஏண்டா 2 தரம் போட்டு அரைச்சினாங்க தானே, அதால் கையால் நல்ல வடிவாக இந்த மாதிரி
கலந்து விடுவோம். இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இனி மூடிட்டு கொஞ்ச நேரம் இந்த தண்ணிக்குள்ளே வைப்பேன். இப்படி நாங்கள் தேத்தண்ணி சுட்டு ஆற வைப்போம். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆற வேண்டாம். மிக்சியோட சூடு இருக்குன்னு தானே, அந்த சூடு ஆறுறதுக்காக இது ஒரு 10 நிமிஷம் இப்படி தண்ணிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில் எடுத்து வைக்க வேண்டியதான். எடுத்து வச்சோம்னா 2 மணித்தியாலும் அப்படி குளிச்சோன்னா நாங்கள் பின்னேரம் தோசையை சுடுவோம். இப்போ பாருங்க, நான் அரைச்சி வச்ச எப்படி பொங்கி வந்திருக்கட்டும். பார்த்தீங்களா, சூப்பராக பொங்கி வந்துட்டு. முதல் வந்து சட்னிக்கெல்லாம் தாளித்து சட்னி அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து கடைசியாக தான் தோசையை சுடுவேனேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் சுட சுட சாப்பிடலாம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம் சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இன்றைக்கி சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இதோட வந்து கடலைப்பருப்பு, இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்க பொரியுது. இதில் வந்து வெள்ளைப்பூடு, உள்ளி, இதோட செத்தல் மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தால் போடலாம். மல்லியில் இங்கே ஒரு டவுன் இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், மழையால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டவுமே மல்லியில் புதினா எல்லாம் இல்லை. இதுக்கு உப்பு சேர்ப்போம். நான் இன்றைக்கு புதினா சட்னி தான் செய்ய ஆசையாக இருந்தேன் நண்பர்களே. ஆனால் ஒரு டவும் இல்லை. நைட் மார்க்கெட் எல்லா இடமும் தேடிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ உளுந்து வந்து அங்கே தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். அதுக்குள்ளே உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மணித்தியால ஊற வச்சிருக்கிறேன் வடைக்கு. நிறைய பேர் என்கிட்ட பெரிய சமையல் வீடியோல எல்லாம் கேட்குறீங்க, உளுந்து எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுங்கன்னு. உண்மைக்கும் எனக்கு பெரிய சமையல் வீடியோ டைமில் அதெல்லாம் காட்டி கொண்டுட்டா டைமே போதாது. அதால் தான் அதை காட்ட முடியலை. அப்படி கேட்டாங்களுக்காகத்தான் நான் இப்போ இந்த வடை வீடியோ போடுறேன்னா. இப்போ பாருங்க, உளுந்து 1 மணித்தியாலம் தான் சரியாக ஊற வச்சிருக்கிறேன். ஊற வைக்கும் போதே 1க்கு 2-3 தடவை கழுவி ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு பிறகு நான் கழுவ போகிறது இல்லை. இப்போ உளுந்து எல்லாத்தையும் மிக்சி கப்பில் சேர்ப்பேன். இப்போ தண்ணி வந்து பாருங்கள், இந்த ஊற வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் தான் சேர்க்க போகிறேன். இப்படி 1க்கா 2 தரம் 3 தரம் 4 தரம் விளந்தான். இதுக்கு மேலே சேர்க்க போகிறதில்ல. சில பேர் ரைஸ் கட்டி போடுவீனமா, அது இதுண்டு நான் எதுவுமே போட மாட்டேன். இந்த மாதிரி தான் அரைச்செடுப்போமா. இப்போ பாருங்கள், உளுந்து இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது. தண்ணி காணாட்டிக்கு கொஞ்சம் லைட்டாக தெளித்து விடலாம். ஒரு அடியாக கவிட்டுக்கு விட்டு ஊற்றக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்செடுக்கணும். எங்கள் தக்காளி பழம் எப்படி வதங்கி வருதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழஞ்சி வதங்கணும். பார்த்தீங்களா, இப்படி நல்லா ஜூஸாக வதங்கி வரணும். நாங்கள் இப்படி கரண்டியால் நசிக்க இப்படி மசி படணும். நல்லா வதங்கப்பட்டுட்டு தக்காளி பழம். இனி இதை வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறினோடனே மிக்சி கப்பில் அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க, உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் வடைக்கு. இதில் வந்து கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், இதோட சின்ன வெங்காயம், நல்லா நிறைய சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்கும். இதோட பெருஞ்சீரகம், அதுக்கு பிறகு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இதில் வந்து வடைக்கு ஒரு சம்பல் உண்டு. சம்பல் இல்லை, சட்னி, தேங்காய்ப்பூ சட்னி. தேங்காய்ப்பூ, செத்தல் மிளகாய், இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். 4 எடுத்துருக்கிறேன், 6 காணும். வெள்ளைப்பூடு 3 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன். இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புளி. இது வந்து அப்படியே போடலாம், சீட்ஸ் இல்லாத புளி. உப்பு, தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, சட்னி ரெடி ஆகிட்டு. இது வந்து வடைக்காக அரைச்சிருக்கிறேன், தோசைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு குட்டி தாளித்து போட்டால் சரி. இனி தக்காளி சட்னி அரைச்சி எடுப்போம்.
இப்போ பாருங்க தக்காளி சட்னி. இப்போ இந்த சட்டிலேயே தாளித்து போடுவோம். 2 சட்னிக்கும் எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து கடுகு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டுக்கும் படிச்சு அப்படியே. இதோட கருவேப்பிலை செத்த மிளகாய் பொரியட்டும். இப்போ பாருங்க பொரிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு 2க்கும் அரைவாசி. இங்கால தோசைகளில் வச்சுட்டேன் தோசையை சுடுறதுக்கு. அங்கால பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவான். கையை இந்த மாதிரி நனைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி போட வேண்டிய. இப்போ பாருங்க நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோமா எப்படி பொங்கி வந்திருக்கண்டு பார்த்தீங்களா? சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இதுக்கு உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இங்கே தோசைக்கல்லை சூடாயிட்டு எண்ணெய் பூசி விடுவோம். அதுக்கு பிறகு நிலமாக இருக்குது தானே, அதை எடுத்து இந்த மாதிரி கல் தோசை மாதிரி தான் ஊற்றுறது. இப்படியே விரித்து விடுறே இல்லை, இந்த பழம் தான். அதுக்கு பிறகு மூடி விடுவோம் அவியல். இப்போ பாருங்க வடையை திருப்பி விடுவோம். மற்ற பக்கம் பொரியட்டும். வடையை எடுப்போம். அதுங்களா இந்த கலர் வந்தோடனே எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் சொல்லி விடக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் இப்படி வந்தோடனே எடுக்க வேண்டிய. இப்போ தோசை எடுப்போம். மூடி விட்டோம்னா மற்ற பக்கம் திருப்ப தேவையில்லை, மேல் பக்கமும் அவிஞ்சிடும். பார்த்திங்களா? பூ போல் தோசை. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டெடுக்க வேண்டியது தான். ஆக விரிக்க தேவையில்லை, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து தேங்காய் சட்னி. அதுக்கு பிறகு இது வந்து தக்காளி சட்னி என்று சொல்லலாம், பூண்டு சட்னி என்று சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க, சரியா? அதுக்கு பிறகு இங்கால தேங்காய் பச்சை. இங்கால தோசையை பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இதுதான் தேங்காய்ப்பு தோசை. அதுக்கு பிறகு வடை. இன்னொரு சாஃப்டாக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க, அவங்க சாப்பிடலாம். இங்கே உண்மை நீட்டா சாப்பிட்டு போயிட்டா. அந்த இது சட்னி எப்படி இருக்கு பத்தியா? வாயில வச்சோடனே தோசை கரைஞ்சி போகுது. சட்னி முழுக்க நீ ஆட்டையை போடுவோம், அதெல்லாம் வேண்டாம். இவருக்கு இந்த சட்னி தான் விருப்பம். தரேன். அப்படி தோசை சுட்டிங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாது வீட்டில். பாருங்க நண்பர்களே, பாருங்க. அருமை. வடைய பாப்போமா?
வடைக்கு இந்த சட்னி சூப்பர். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க ஒன்றையே பிடிக்கல வடைங்க வந்துங்களா. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவேன். இந்த சட்னிலையும் தொட்டு சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட சாப்பிட்டோண்டே இருப்பேன் நண்பர்களே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டுண்ணா.